இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டீக்ளட்டரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு எத்தனை பிளேட்ஸ் நம்ம வச்சுக்கணும், எத்தனை மக்ஸ் வச்சுக்கணும், உங்ககிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு நிறைய வாட்டி வந்தது. அது எனக்கு ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் ஆச்சு. நம்ம கிட்ட நிறைய ட்ரெஸ் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, நீங்க என்ன மினிமலிஸ்டா, என்ன அவன் யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி நீங்க வேற வேற ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க, இதுக்கு பேர் தான் மினிமலிஸ்டா இப்படியும் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்கறாங்களோன்னு நினைச்சேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம எவ்வளவு ட்ரெஸ் வச்சுக்கணும், எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதில் டவுட். ஸோ அந்த டவுட்டெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதை மட்டுமே சொன்னால் உங்களுக்கு தெளிவடையாது. ஸோ சில எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு கேட்டகரியிலும் நம்மளுக்கு எவ்வளோ இருந்தால் போதும் அப்படிங்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஃபேமிலியோட ப்ரிஃபரன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது நீங்களே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு பாக்ஸ் இல்லைன்னா ஒரு கட்டைப்பை, அந்த மாதிரி ஒரு பேக்கோ இல்லை பாக்ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தான் அதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் த பிளேட் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் வந்துட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்ற தட்டு இருக்கும் இல்லையா, அதில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் இன்ட்டு 2 பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் 3 பேர். ஸோ இன்ட்டு 2 6 பிளேட் தான் நான் வச்சுருப்பேன். மேபி 7 பிளேட் வச்சுருப்பேன் சில சமயங்களில். அந்த பிளேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த பேக்கில் போட்டு நீங்கள் ஒரு லாஃப்ட்லேயோ வேறு இடத்துலையோ வச்சுருங்க, இல்லை ஒரு ஷெல்ஃபில் அடியில் வச்சுருங்க. இதை மட்டும் ஒரு வாரத்துக்கு வச்சு இந்த மாதிரி மட்டும் பிளேட்டை வச்சு பாருங்க. இது வந்து உங்களுக்கு எனஃபாக இருக்குது. அப்படி அதில் அந்த நீங்கள் பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க இல்லையா, அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் அதுலேருந்து எடுக்கவே இல்லை அப்படின்னா இந்த பிளேட் வந்து உங்களுக்கு எனஃப் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை வந்து ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் இருக்க ஹோல் ஆஃப் டீக்ளட்டரிங் கைடில் இதை பற்றி நான் எழுதியிருக்கேன். நான் எத்தனை பிளேட்ஸ் வச்சுருக்கேன், ஒவ்வொரு கேட்டகரியிலேயே எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே எழுதியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஹோல் ஆஃப் டீக்ளட்டரிங் கைடோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். த கப் எக்ஸ்பெரிமெண்ட். உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒவ்வொரு வாட்டர் பாட்டில், ஒரு மக், ஒரு காஃபி குடிக்கிற மக், ஒரு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ், இதை மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் பேக் பண்ணி வேறு இடத்துல வச்சுருங்க. இந்த மாதிரியே ஒரு வாரம் 2 வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் லிட்ரலாக ஃபீல் பண்ண முடியும். எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் டம்ளர் அங்கங்கே தண்ணி குடிச்சிட்டு அங்கங்கே வச்சுட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும்னா டம்ளர்ஸ் வந்து ஒவ்வொரு டிசைன் போட்ட மாதிரி, இல்லை வேறு வேறு டிசைனில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று கொடுங்க. ஸோ தட் யார் அடிக்கடி அங்கங்கே வைக்கிறாங்கிறது தெரிஞ்சு அதையும் நம்ம தடுக்க முடியும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால எங்கள் வீட்டில் அங்கங்கே டம்ளர் வைக்கிறத நான் வந்து இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணேன் 2 வருஷம் முன்னாடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் செட் ஆஃப் 6 ஃபோர்க்ஸ், செட் ஆஃப் 6 ஸ்பூன்ஸ், இதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை பேக் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதிகமான பாத்திரம், சின்ன சின்ன பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன கப்பு, மக்கு, இதெல்லாம் கழுவுறதுக்கு அடிக்கடி வரும். அந்த மாதிரி இல்லாமல் யூஸ் பண்ணுறவங்களே அதை கழுவி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மக்கிட்ட அடுத்து தேவை அப்படிங்கிற மாதிரி கழுவி வச்சுருவாங்க. நம்மளுமே அதை பண்ணுவோம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 2 விஷயம் நடக்கும். உங்களுக்கு பாத்திரம் கழுவுற வேலை கொஞ்சம் குறையும். அடுத்தது உங்கள் வீட்டில் அங்கங்கே ஸ்பூன் தொலைஞ்சு போகிறது இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இருக்கிறனால உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் மொத்தம் 12 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட்ஜெட் எக்ஸலில் பண்ணுறது, மேனுவலில் பண்ணுறது, கிளீனிங் ரொட்டீன், ஹோம் லோன் கால்குலேட்டர், டெப்ட் ட்ராக்கர், ஹோல் ஆஃப் டீக்ளட்டரிங் இங்கிலீஷில் அண்ட் இன் தமிழில், ஹோம் பைண்டர், மீல் பிளானிங், நெட்வொர்க் ட்ராக்கர், நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச் அண்ட் சேவிங் சேலஞ்ச். அது மட்டும் இல்லாமல் 8-in-1, 5-in-1, 3-in-1, 2-in-1 ஆப்ஷன்ஸ் அப் டு 20% வரைக்கும் ஆஃபர்லேயும் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். க்ளோத்திங் எக்ஸ்பெரிமெண்ட். உங்கள் வார்ட்ரோப்பில் இருக்க ஒரு 50% ஆஃப் க்ளோத்ஸை ஒரு பேக்கில் போட்டு லாஃப்டில் எங்கேயாவது வச்சுருங்க. மிச்சம் இருக்க 50% மட்டுமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் 1 மாதத்துக்கு. 30 டேஸ்க்கு இல்லை உங்களுக்கு 50%ங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீசஸை மட்டும் உங்கள் வார்ட்ரோப்பில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு அந்த மாத கடைசியில் நம்மளுக்கு வந்து நம்ம பேக் பண்ணி வச்சது நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்போவே நம்ம வந்து எதை டீக்ளாட்டர் பண்ணலாம், நம்மளுக்கு எவ்வளோ க்ளோத்ஸ் தேவை, நம்மளுக்கு வந்து எவ்வளோ சுடிதார்ஸ் இருந்தால் போதுமானது, நம்மளுக்கு எவ்வளோ சாரீஸ் இருந்தால் போதுமானது, நம்மளுக்கு எவ்வளோ இன்னர்ஸ் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்வீக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வார்ட்ரோபை நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு பீஸ் அந்த 1 மந்த்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பீஸ் வந்து அந்த பேக்லேருந்து எடுக்கிறீங்கன்னா அதை திரும்ப வார்ட்ரோப்லேயே வைங்க, திரும்ப மேலே வைக்க அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கு எது தேவை நம்மளுக்கு எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஷூ எக்ஸ்பெரிமெண்ட். உங்கள் வீட்டில் நிறைய ஷூஸ் இருக்குது, செப்பல்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து வெளியில் போனால் போட்டுக்கிறதுக்கு ஒரு செப்பல், வீட்டில் இந்த கார்டனில் மாடிக்கு இதெல்லாம் போகிறதுக்காக ஒரு செப்பல், அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நீங்கள் செப்பல் போடுவீங்க இந்த மாதிரி அப்படின்னா அதுக்கு ஒரு செப்பல். இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு 3 செப்பல் மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வேறு இடத்துல வச்சிருங்க. இந்த மாதிரி 1 மந்த் ட்ரை பண்ணுங்கள். 1 மந்தோட எண்டில் கண்டிப்பாக நீங்கள் என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுவீங்க, இவ்வளோ செப்பல்ஸ் நம்மளுக்கு தேவையே இல்லை, இவ்வளோ பெரிய ஷூ ரேக்கும் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பாதிக்கு மேலே இருக்க ஷூஸை செப்பல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு நடந்திருக்கு. நான் காலேஜ் படிக்கிற டைமில் என்னோட கசினோட செப்பல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், செகண்ட் ஹேண்ட். அவள் வந்து யூஸ் பண்ணிட்டு கொடுத்தது. ஸோ ஒவ்வொரு செப்பலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு போயிட்டே இருந்தது. எல்லாம் லோ குவாலிட்டியாக வாங்கினதும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அந்த செப்பல் மாற்றுவேன். எதுவுமே எல்லாமே வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், எதுவுமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இப்போ வந்து நான் ஒரே செப்பல் தான் யூஸ் பண்ணுறேன். வெளில போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் அது மேட்ச் ஆகுது. இன்னும் 4 செப்பல் வாங்கி வைக்கணும்னு எனக்கு தோணுனதே கிடையாது. டவல் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் வந்து இப்போது ஒரு பர்சனுக்கு 2 டவல் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒரு பர்சனுக்கு ஒரு டவல் தான். எக்ஸ்ட்ராவாக கெஸ்ட்டுக்காக ஒரு 2 டவல் வச்சுருப்பேன். நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்கு 2 டவல் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து வாஷில் கிடந்ததுன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால. ஸோ 2 டவல்னு வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொரு வாட்டி நீங்கள் கடைக்கு போகும்போது, ட்ரெஸ் ஷாப்பிங் போகும்போது தேவையில்லாமல் டவல்ஸ் வாங்கவே மாட்டீங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெட்ஷீட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு பெட்டுக்கு 2 பெட்ஷீட் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் நம்ம சீசனுக்கு சீசன் பெட்ஷீட் மாற்றணும்னு கிடையாது. கிழிஞ்சிருச்சு, பிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா தான் நம்ம பெட்ஷீட் ரீப்ளேஸ் பண்ணலாம். வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பெட்ஷீட்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாற்றிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறத நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எண்டில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். டாய் ரொட்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். உங்கள் குழந்தைங்களோட டாய்ஸில் 70% ஆஃப் டாய்ஸை பேக் பண்ணி வேறு இடத்துல வச்சுருங்க. மிச்சம் இருக்க டாய்ஸ் மட்டும் அவங்க வச்சுருங்க, அவங்ககிட்ட சொல்லக்கூட வேண்டாம். கம்மியான டாய்ஸ் இருக்கும்போது குழந்தைங்க ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சு விளையாட ஆரம்பிப்பாங்க. அதை லிட்ரலாக அவங்களால பார்க்க முடியும். அந்த டாய்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க கேட்குறது ரொம்ப ரேராக இருக்கும். ஒருவேளை அந்த டாய் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை மட்டும் எடுத்து கொடுங்க. நீங்கள் வந்து இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி டாய் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வேறு ஒரு 30% வச்சுட்டு மிச்சம் 70% நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இது வந்து குழந்தைங்களோட க்ரியேட்டிவ் மைண்டை டெவலப் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேண்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு 15 டேஸுக்கு எந்த மளிகை சாமான் காய்கறியும் வாங்காதீங்க. உங்கள் பேண்ட்ரியில் என்ன இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணி சமைங்க. சில பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுப்பீங்க. நான் வந்துட்டு இப்போலாம் வந்து மளிகை சாமான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குவேன். எனக்கு எப்போ தீருதோ அப்போ தான் வாங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் வந்து நான் சாம்பார் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். சாம்பாருக்கு வந்து துவரம் பருப்பு தீர்ந்துருச்சு. ஸோ துவரம் பருப்பு அப்போ தான் 1 கிலோ வாங்குவேன். இல்லை ஒருவேளை இந்த துவரம் பருப்பு தீர்ந்துருச்சு, ஆனால் அந்த வாரம் நான் சாம்பார் வந்து லிஸ்ட்டில் எழுதவே இல்லை அப்படின்னா, சாம்பார் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு பருப்பு அப்போ தேவைப்படாது. ஸோ அந்த வாரம் நான் சாம்பாருக்கு வந்து பருப்பு வாங்க மாட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் நான் எப்போ எழுதுறேனோ அப்போ 1 கிலோவாக வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து இது பழக்கமாக்கிட்டேன். எனக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ்ன்னு நிறைய ஸ்டோர் பண்ணி இருக்கவே இருக்காது. அந்த வாரம் முடிய போகுதுன்னா அதை மட்டும்தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபுட் வேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், பணமும் நிறையா சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்லா பேண்ட்ரி ஐட்டம்ஸையும் தீர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேணுங்கிறத மட்டும் வாங்கணும் அப்படிங்கிறத, மீல் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பழக்கமாக்கிக்கோங்க. நோ பை எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து நோ ஸ்பெண்ட் சேலஞ்சில் நான் வந்து கைடில் கொடுத்துருக்கேன், வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில். அதில் இருக்கிறது தான். இதை பண்ணும்போது நிறைய பணம் சேவ் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான், காய்கறி, பால் இது மட்டும் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆர்கனைசர்ஸ் வாங்குறது, ஸ்டோரேஜ் வாங்குறது, டெக்கார் ஐட்டம்ஸ் வாங்குறது, அக்சசரிஸ் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது, இந்த மாதிரி வாண்ட்ஸில் எதுவுமே செலவு பண்ணாமல் இருக்க போகிறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் இருக்க முடியுமா, நம்மளால் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும் முடியும்.
பணமும் சேவ் பண்ண முடியும். நம்மளுக்கு என்ன தேவை, தேவையில்ல அப்படிங்கிறத நம்ம தாராளமா புரிஞ்சுக்க முடியும். ஒரு நம்மளோட சேவிங்ஸுக்கு, நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஒரு ரீசெட் குடுத்த மாரியும் இருக்கும். எம்ப்டி ஷெல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஏதாவது ஒரு ஷெல்ஃப உங்க வீட்ல ஃபுல்லா எம்ப்டி ஆக்கிடுங்க. அந்த ஷெல்ஃப் எம்ப்டியாவே இருக்கட்டும். அது எம்ப்டியா இருக்கும்போது எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு உங்களால உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு என்னோட டிவி யூனிட் இருக்கு. அதில வந்து சில ஃபோட்டோஸ், கேண்டில் ஹோல்டர்ஸ் அதெல்லாம் வச்சிருந்தேன். என்னோட ஹோம் டூர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அத வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் ஒயரை ஹைட் பண்ற மாரி. அந்த பாக்ஸ மட்டும் வச்சுட்டு மத்தது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு திரும்ப அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவும், கேண்டில் ஹோல்டர்ஸும் வைக்கணும்னு எனக்கு தோணவே இல்ல. இப்படி பார்க்கும்போதே எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப காமா இருக்கு. கிளீன் பண்ணவும் இன்னமும் ஈஸியா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து புக் ஷெல்ஃபா கூட இருக்கலாம். நெறைய குறைச்சு பாருங்க உங்களால ஃபுல்லா கிளியர் பண்ண முடியலன்னா. இந்த மாரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியா இருக்கு கிளீன் பண்றதுக்கு, பார்க்கறதுக்கும் எவ்வளோ நல்லா இருக்கு. குறிப்பா ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். த ஒன் ட்ராயர் எக்ஸ்பெரிமெண்ட். இதில என்ன பண்ண போறீங்கன்னா, ஏதாவது ஒரு ட்ரா, இல்ல ஒரு ட்ரே, இல்ல ஒரு ஷெல்ஃபா இருக்கலாம். அத சூஸ் பண்ணிட்டு, அதில இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அத மட்டும் வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணாத எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருங்க. இந்த மாரி இருக்கும்போதும், நீங்க வந்து எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கோம், அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இத ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி அந்த ஷெல்ஃபுமே பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். இந்த பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ்க்காக. சில பொருட்கள் மேபி அந்த மாரி இருக்கும். சிலது ஜஸ்ட் இன் கேஸ் என்னைக்காவது தேவைப்படும் அப்படின்னு இருக்கும். அந்த மாரி பொருட்கள இந்த பாக்ஸ்ல போட்டு, ஒரு அட்டைப்பெட்டி எதுலயாவது போட்டு, அதில வந்து என்னைக்கு போடுறீங்களோ அந்த டேட்ட எழுதி வச்சுருங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் கழிச்சு அத எடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கு அது தேவையே படல அப்படின்னா, அத நீங்க தாராளமா டொனேட்டோ, டிக்ளட்டரோ என்ன பண்ணணுமோ பண்ணலாம். ஏன்னா, அதுக்கப்புறமா அது உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. த ஒன் இன் ஒன் அவுட் எக்ஸ்பெரிமெண்ட். உங்க வீட்ல ஃபியூச்சர் கிளட்டர்ஸ் இல்லாம இருக்கணும். நீங்க ஃபுல்லா டீக்ளட்டர் பண்ணி முடிச்சுட்டீங்க. இனிமே உங்க வீடு கிளட்டர் ஆகாம இருக்கணும்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் த பெஸ்ட். ஒரு பொருள் நீங்க வாங்கும்போது, ஒரு பொருள் ரிமூவ் பண்ணணும். ஒரு கிச்சன் ஐட்டம் வாங்குறீங்களா? ஒரு கிச்சன் ஐட்டம் ரிமூவ் பண்ணணும். ஒரு ஸ்பூனா கூட இருக்கலாம். அத ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பழக்கமாக்கிக்கோங்க. இந்த மாரி இருக்கும்போது, உங்களோட இன்வென்டரி அதாவது உங்ககிட்ட இருக்க பொருட்கள் அதே லெவல்ல மெயின்டெயின் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு வந்து எப்பவுமே வீட வந்து மெயின்டெயின் பண்றது, கிளீன் பண்றது, டைடி அப் பண்றது ஈஸியாவே இருக்கும். ஃபைனல் ஒன் த 10 மினிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு 10 மினிட்டுக்கு உங்க ஃபோன்ல ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளார ஒரு சின்ன ஷெல்ஃபோ, ஒரு ட்ராவோ, ஒரு ட்ரேவோ வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணுங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள என்னென்னலாம் நீங்க டீக்ளட்டர் பண்ண முடியுமோ, அத மட்டும் டீக்ளட்டர் பண்ணுங்க. இந்த மாரி நீங்க தினமும் பண்ணும்போது, உங்களோட ப்ராக்ரஸ் அதிகமா இருக்கும். உங்க வீடு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நல்லா நீட்டா, கிளீன் ஆறத நீங்க பார்க்க முடியும். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது இருக்கிறதுலே கம்மியான பொருட்கள் வச்சுக்கிறதுக்கான போட்டி கிடையாது. உங்க ஃபேமிலிக்கு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பொருட்கள மட்டும் வச்சுக்கிறது தான் டீக்ளட்டரிங். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, எவ்வளோ தேவை, எவ்வளோ தேவை நீங்க யோசிச்சுட்டே இருக்காம, கெஸ் பண்ணிட்டே இருக்காம, கான்ஃபிடென்ட்டா ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். இத வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப தேவைப்பட்டுச்சு நான் என்ன பண்றது? இப்படிங்கிற கொஸ்டின் தான் எல்லாருக்கும் அதிகமா வருது. ஸோ இத நீங்க இதுலருந்து உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெறைய பேர் என்ட்ட சொல்றது ட்ரெஸ் தான். ஸோ அந்த ட்ரெஸ் வார்ட்ரோப் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு இத்தன ட்ரெஸ் போதும் அப்படிங்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். கெஸ் ஒர்க்க கட் பண்ணிட்டு, ஆக்சுவலான மெத்தட் நம்மளுக்கு ஒர்க் ஆகுற மெத்தட் என்னவோ அத நம்ம செலக்ட் பண்றதுக்காக இந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட வந்து ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்கள பார்க்குறேன். அன்டில் தென் பை.